வணக்கம் பிரதர், உங்களோட கமாண்ட். ஸோ நீங்கள் வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். ஸோ வந்து மகாதசை சுக்கிர மகாதசை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து சூரிய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எது வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு காமனாக இருக்குது. இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து இதை பார்க்கவா அதை பார்க்கவா அங்கே பார்க்கவா அப்படின்ற அந்த கான்செப்டுக்குலாம் நீங்கள் போகவே தேவை. ஒரு ஜாதகம் அப்படின்னாலே வந்து இது எல்லாமே அடங்கும். இப்போ நம்ம கணிதம் அப்படின்னாலே வந்து கணிதம்னா என்ன? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இது எல்லாமே வந்து கூட்டல்னு நம்ம சொல்ல மாட்டோம், பெருக்கல்னு சொல்ல மாட்டோம், வகுத்தல்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அது ஒரு கணக்கு. அந்த கணக்கு வந்து அங்கே வந்து அப்படி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்களும் இந்த கணித சாஸ்திரங்கள் பற்றி தான். இப்போ நீங்கள் ராசியையும் பார்க்கணும், நட்சத்திரத்தையும் பார்க்கணும், லக்கணத்தையும் பார்க்கணும். இப்போ லக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் திசையை நடத்துகிறார். சுக்கிர திசையில் சூரியன் புத்தியை நடத்துகிறார், சுபர் திசையை நடத்துகிறார், அதுபோக சூரியனும் புத்தியை நடத்துகிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஏகலைவன் தான். ஸோ ஏகலைவன் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தசா புத்தி நடத்துகிறார்கள் அப்படின்னாலே வந்து அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விசேஷமாகவே இருக்கும். விசேஷம்னா நீங்கள் ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக எல்லா விஷயங்களையும் துணிச்சலாக எதிர்கொள்றதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவ். அப்போ லக்கணத்துக்கு டைமிங் நல்லதாக தான் போய்கிட்டு இருக்குது. இதை நினைவில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ராசியும் நீங்கள் பார்க்க தான் செய்யணும். ராசியை வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வர முடியாது. இங்கே சனி பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பயிற்சி? 7.5 ஆண்டு சனி பயிற்சி, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 7.5 ஆண்டு சனியில் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு டைம் சரியில்லையான்னு கேட்டால், 7.5 ஆண்டு சனி நடந்தாலே அது கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது என்ன கர்மா அப்படின்னா உங்கள் பாஸ்ட் தான். உங்களோட 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலையை இந்த 7 வருஷத்தில் உங்களுக்கு அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார். அதை பொறுத்து தான் பலன்கள். அப்போ அந்த பாஸ்ட் 23 வருஷத்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த 7.5 வருஷம் நடக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு 2.5 வருஷம் விரையாதிபதி சனியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜென்ம சனி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பாத சனி அப்படின்னு கண்டினியூஸாக இன்னமும் உங்களுக்கு பேலன்சிங் சனியோட தாக்கம் இருக்க தான் செய்யுதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களை வந்து டைமிங் ராசிக்கு 7.5 சனியை மட்டும் நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்குது, அப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்குது, சுக்கிரன் பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சூரியன் பயிற்சி அப்படின்னு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இன்னமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ குரு உங்களை பேலன்ஸ் பண்ணுவார், ராகு கேது பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சுப கிரகங்களான சுக்கிரன், புதன், அது போக வந்து வளர்பிறை சந்திரன் இவங்கெல்லாம் தசாவை இந்த ராசி கட்டங்களில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது உங்களை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான். அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எல்லா தரப்புலையும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதையே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இங்கே லக்கணத்துக்கு டைமிங் நல்லா இருந்தால் கூட ராசியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ராசி எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? 7.5 சனி ஓடுதுன்றதை அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு டைமிங் இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ வர்ற 5வது மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ராசிக்கு. அதுபோக வந்து சுக்கிரன் திசையை சுபர் திசையை நடத்துகிற அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்கள் வேலையில் கரெக்டாக நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக நல்ல ஹார்ட் ஒர்க்காக யாருக்கும் எந்த வித தொந்தரவும் வம்பு வழக்கம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்கு டைமிங் நல்லதமாக போகும். நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க. மற்ற கும்பராசிக்காரங்களை பார்த்து மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அதை மைண்டில் ஒரு நெகட்டிவ் மட்டும் ஏற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க, அச்சீவ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. சுக்கிரன் தசை இன்னமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி முடிந்து இப்போ உங்களுக்கு தனது தசையில் தனது புத்தியை முடிஞ்சு இப்போ சூரியன் புத்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ சூரிய புத்தி வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு உயர்வு, ஒரு இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களா, அது சூரிய புத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாகவே நடக்கும். அது நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ண முடியாது. அது சூரிய புத்தி முடியும் போது சந்திர புத்தியில் ட்ராவல் பண்ணும்போது இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஓகே சூரிய புத்தியில் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ற ரியலைஸ்ட் ஆகும். சரிங்களா?